ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புத்தகம் 55வது சங்கீதம் 17ஆம் வசனம். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காலை மத்தியான வேலை மாலை வேளைகளில் தாவீதரசன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். அவர் ஜெபம் பண்றான்னு பார்க்கிறோம். நாம எத்தனை முறை ஜெபம் பண்றோம்? ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு முறையாவது நாம் தேவனை நோக்கி கூப்பிடுறோமா என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வசனம் சொல்லுது, நீங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கணுமா. ஹல்லேலூயா. ஏன் தாவீது இங்க ஜெபிக்கிறதை குறித்து பேசுகிறார் எழுதுகிறார் என்று பார்க்கும் பொழுது, அவர் எதிரிகள் கையில் விழாதபடிக்கு தேவன் பாதுகாக்க வேண்டும், தேவன் அவரை நடத்த வேண்டும், தேவன் அவரோடு கூட தங்கி இருக்க வேண்டும். தேவன் இல்லாத வாழ்க்கை அவருக்கு வெறுமையான வாழ்க்கையாக காணப்பட்டதனால் தாவீது தேவனை நோக்கி கூப்பிடுகிறார். ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 55:18 அடுத்த வசனத்தில் சொல்லப்படுகிறது, திரளான கூட்டமாய் கூடி என்னை எதிர்க்கிறார்கள், அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். ஹல்லேலூயா. இங்க தாவீது ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறார். தாவீது ஜெபித்த மாத்திரத்தில் ஆண்டவர் பதில் அளிக்கிறார். திரள் கூட்டமான ஜனங்கள் தாவீதை எதிர்ப்பதற்காக எதிரிகள் சுற்றி சூழ நிற்கும் பொழுது கர்த்தரே வந்து ஹல்லேலூயா அவருக்கு சமாதானத்தை கொடுத்து யுத்தங்களிலே ஜெயத்தை கொடுத்து எதிரி பின்னிட்டு ஓடும்படிக்காக செய்த தேவனை தாவீது மகிமைப்படுத்துகிறார். நீங்க கூட எதிரிகள் அலசூடப்பட்டிருக்கலாம். தினமும் உங்களை மறைந்திருந்து எதிரிகள் தாக்கலாம், நேரடியாக எதிரிகள் தாக்கலாம். ஆனாலும் நீங்க விசுவாசிக்கிற தேவனை நீங்க நோக்கி கூப்பிடும்போது தாவீதுக்கு இறங்கின தேவன் உங்களுக்கு இறக்கம் செய்யாமல் விட்டுவாரா? ஹல்லேலூயா. நாம் எதிரிகளால் சூழப்பட்டிருக்கிற நேரத்தில் ஹல்லேலூயா வாழ்க்கையே நமக்கு வெறுமையாய் தோன்றுகிற சமயத்தில் உதவி செய்ய யாரும் இல்லை நினைக்கும் பொழுதுலாம் நீங்க தேவனை நோக்கி கூப்பிடுங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. கர்த்தர் தாவீதை அவருடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்தார். உங்களையும் கூட விடுவிப்பார்கள். நீங்க விசுவாசத்தோடு நோக்கி கூப்பிட்டீங்கன்னா ஹல்லேலூயா உங்களை விடுவிப்பார். ரிமெம்பர் ஒன் திங், ஒன்றை மாத்திரம் நினைவில் கொள்ளுங்க, சத்துருக்களுக்கு பயப்படாதீங்க. ஹல்லேலூயா. அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர் அதிகம். ஹல்லேலூயா. நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர் பிரியமானவர்களே. ஆகவே நம்ம மாம்சத்தோடு அதிகமாக போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் முறையிட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவர் கையில் விட்டு விடுங்க. முழங்காலுக்கு வேலை கொடுங்க. எத்தனை எதிரி வந்தாலும் சரி ஹல்லேலூயா. கர்த்தர் பட்சத்தில் இருந்தால் நம்ம எதிர்ப்பவன் யார்? நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலை ஆண்டவர் மாற்றுவார் நிச்சயமா. சங்கீதங்களின் புத்தகம் 3:6 பார்க்கும் பொழுது, எனக்கு விரோதமாய் சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன் என்று சொல்றார். எப்படிப்பட்ட வார்த்தைகள் வருதுன்னா, தாவீது தேவனை விசுவாசித்து நம்பின மாத்திரத்தில் தாவீது கிருபையை பெற்றுக்கொண்டார். ஆபிரகாம் லிங்கன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அமெரிக்காவில் உள்நாட்டு போர் நிகழ்க்கப்பட்ட ஒரு காலம். லிங்கன் மிக மிக கடுமையான சவால்களை சந்தித்துக் கொண்டிருந்தார். நாடு இரண்டாக உடைந்தது. 1000க்கும் மேற்பட்ட போர் வீரர்கள் இறந்து போனார்கள். லிங்கனை மக்கள் குற்றம் சாட்டி அவர்களை மனமடிய வைத்தாங்க. லிங்கன் தன் பணியை துவக்கம் முன்பதாக ஜெபிக்கிற பழக்கம் உடையவராக காணப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் ஒரு காரியத்தை சொல்கிறார், ஒரு ஜீவோ பாஸ் பண்றாங்க 1863. ஆமென். லிங்கன் ஒருங்கிணைந்த தேசிய ஜெப நாள் மற்றும் உபவாச நாளை அனுசரிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை பிறக்கிறார். Proclamation of National Fast Day March 13, 1863 and National Day of Prayer April 30, 1863. அனைவரும் ஒன்று கூடி உபவாசித்து ஜெபித்த ஒரு நாள். ஹல்லேலூயா. சமாதானத்திற்காக ஒருமனப்பட்டு சபைகள் எல்லாரும் கூடி ஜனங்கள் எல்லாரும் கூடி அந்த நாளில் ஜெபம் பண்ணாங்க. ஆமென். ஜெபம் கேட்கப்பட்டது. ஜூலை 1863 பேட்டில் ஆஃப் கேட்ஸ்பரி அந்த யூனியன் படைகள் வெற்றி பெற்றன. அந்த படையில் அந்த போரில் ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்தது. லிங்கன் சில மாதங்களிலே அதை கண்டார். ஆமென். அடிமைத்தனத்தை அவர் சுற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு ப்ரொக்ளமேஷன் உண்டு பண்ணுகிறாரு. அதுதான் எமான்சிபேஷன் ப்ரொக்ளமேஷன். அதுக்கடுத்ததாக மக்களின் மனநிலையில் மாற்றம் ஏற்பட்டது. இப்படியாய் தேவன் அமெரிக்க தேசத்தில் ஒரு பாதுகாப்பையும் சமாதானத்தையும் அவர் நிலைநிற்க பண்ணினார். இது உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலுமே அன்றி வேறு ஒன்றினாலும் சாத்தியமல்ல. நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கிற போராட்டத்தில் உங்க ஜெயம் பெற வேண்டும் என்றால் முழங்காலுக்கு வேலை கொடுங்க. கர்த்தர் உங்க பட்சத்திலிருந்து உங்களுக்காக யுத்தம் செய்து நீங்க நோக்கி கூப்பிடும்போதெல்லாம் கரத்தை பிடித்து ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவிப்பார்.